10,000 ரூபாய் இருப்பு வச்சுக்கிட்டு பேரனோட பட்டமளிப்பு விழா போயிட்டு வந்துட்டாரு எங்க தலைவர். இனிமே பாருங்க டெய்லி ஒப்பாரி தான், மேடை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இப்ப பாருங்க. ஹலோ தலைவரே, ஆடி மாசம் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, 4 கிறிஸ்டின் கல்யாணம் இருக்குது தலைவரே. அந்த கிறிஸ்டின் கல்யாணத்துக்கு நீங்க வராதீங்க, நம்ம சின்னவர் அனுப்பிச்சு விடுங்க. ஏன்னா அவர் தான் ஓப்பனா சொல்லிக்கிறாரு, நானே ஒரு கிறிஸ்டின். நானும் ஒரு கிறிஸ்தவன் தான், அதை சொல்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அங்க போனாதான் சின்னவரால சனாதானத்தை ஒழிக்க முடியும் தலைவரை. இந்த ஜென்சி திமுகல கூட ஒரு வட்ட செயலாளர் பையன், பகுதி செயலாளர் பையனா இருக்கிறான் தலைவரை. நாங்கெல்லாம் எங்கேயுமே நிக்கல, மேடையிலையும் ஏற்ற மாட்டீங்க. என்ன தலைவரை, கடைசி வரைக்கும் அப்படித்தானா? நாங்க கொடி மட்டும் தான் பிடிக்கணுமா தலைவரை? என்ன தலைவரை, விளாத்திக்குளம் எம்எல்ஏவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? அதுக்கு அறிக்கை கொடுக்குறீங்களா? கொடுங்க தலைவரை, அதை மக்கள்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். சரி தலைவரை. விளாத்திக்குளம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. என்னன்னா கடந்த ஒரு 3 நாளா ஹெவி ஃபீவர், அது லைட்டா தொண்டையில கிச்சு இருந்தது, ஹெவியா தூக்கிடுச்சு, அதனால வீடியோ போட முடியல. இன்னைக்கு அதான் சின்ன ஒரு ஸ்கிட்டோட ஆரம்பிச்சிருக்கோம். விளாத்திக்குளம் எம்எல்ஏ கைது. விளாத்திக்குளம் எம்எல்ஏ கைது. அது தொடர்ந்து நீங்க திமுக மேல தொடர்ந்து ஒவ்வொரு மேடையிலும் எல்லாரும் அவதூறு மட்டுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் கூட மக்களுக்காக பேசி, மக்களுக்காக பேசுறதுக்காக இந்த அரசாங்கம் கைது பண்ணியிருந்தா மக்களாக நம்ம அத்தனை பேரும் கூட நிக்கலாம். யார் கூட? நமக்கு மக்கள் விரோத திமுக கூடவே நம்ம நிக்கிறதுக்கு ரெடியா இருக்கும். ஆனா இவங்க யாருமே மக்களுக்காக பேசல. அவங்க எங்களோட ஆட்சி அதிகாரத்துக்காக, அந்த அதிகார பவரை பிடிக்கிறதுக்காக அனிதா ராதாகிருஷ்ணன் அண்ணா திரும்பவும் பேசிட்டு இருந்தாரு. இப்போ இந்த விளாத்திக்குளம் எம்எல்ஏ என்ன பேசுறாரு? ஒரு முதலமைச்சரை பார்த்து எலும்ப உடைப்பாராம். நோ, ஒரு முதலமைச்சர் எலும்ப உடைச்சிருவியானா? நான் இப்ப வரைக்கும் அண்ணான்னு கூப்பிடுறோம்னா மொராலிட்டிலாம் எங்களை இழக்க வச்சிடாதீங்க. திமுக எம்எல்ஏ அத்தனை பேருக்கும் சொல்றேன், மக்களோட மொராலிட்டியை இழக்க வச்சிடாதீங்க. ஒரு முதலமைச்சர்னா அந்த முதலமைச்சருக்கு ஒரு மரியாதை கொடுங்க. அந்த முதலமைச்சருக்கு உண்டான மரியாதையை நீங்க கொடுக்கணும். இவங்க இன்னைக்கு நேற்று பண்ணலங்க, இது ஜெயலலிதா மேடம் காலத்துல இருந்தே இவங்க இப்படிதான். அதனாலதான் திமுக ரவுடி திமுக, தவிட்டு தற்குறிகளின் கூடாரம் திமுக, இப்படிதான் நடந்துப்பானுங்க. அந்த விளாத்திக்குளம் எம்எல்ஏவை கைது பண்ணது சரிதானே? இதுக்கு எதுக்கு ஒரு முன்னாள் முதலமைச்சர், ஒரு மாண்புமிகு கண்ணியமான ஒரு தலைவராக இருக்கக்கூடிய திரு M.K. ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு அறிக்கை கொடுத்து என்னமோ உங்களை வேணும்னே கைது பண்ற மாதிரி சொல்றீங்க? மக்களோட பிரச்சனை நீங்க பேசி உங்களை கைது பண்ணியிருந்தாங்கன்னா மக்களாக நாங்க உங்க கூட நின்று இருப்போம் சார். மக்களோட பிரச்சனையா சார் அது? ஒரு முதலமைச்சரை தனிப்பட்ட முறையில தாக்கிட்டு இருக்கீங்க. எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் எந்த ஒரு இதுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு நடிகை த்ரிஷா அவர்களை பத்தி அனிதா ராதாகிருஷ்ணன் மேடையில பேசுறாரு. இதெல்லாம் என்ன சார் போக்கு? விஜய் அவர்களோட ஆட்சி திறனை நீங்க இழிவுபடுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா மக்கள் கிட்ட இருந்து தூரம் போய்கிட்டே இருப்பீங்க சார். ஸ்டாலின் சார், நிச்சயமா சொல்றேன், அடுத்து இருக்கிற உங்களோட 53 எம்எல்ஏவும் இல்லாம தான் போவாங்க இவங்க பேச்சை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா. அதுவும் குறிப்பா உங்க ஜென்சி முட்டாள் திமுக கூட்டம் இருக்குல்ல, தற்குறி கூட்டம், முட்டாள் ஜென்சி திமுகன்னு ஒரு கூட்டம் சுத்துது பாருங்க, அதுதான் திமுகவும் முடிச்சு வைக்க போகுது. ஜெயலலிதா மேடம் காலத்துலயும் இவங்க மேல கேஸ் இருக்கு, எடப்பாடி ஐயார் காலத்துலயும் இவங்க மேல கேஸ் இருக்கு, இப்போ விஜய் சார் காலத்துலயும் இவங்க மேல கேஸ் இருக்கு. இவங்களுக்கு மக்களுக்கு நல்லது பேச சொல்லுங்க, பேச தெரியாது. இப்போ பிஜேபி இவங்க ஏன் எதிர்த்தாங்க சொல்லுங்க? செந்தில் பாலாஜி அவர்களை இடி கைது பண்ண போதுதான் தொட்டு பார் சீண்டி பாருக்கு ஐயா, அதாவது மக்கள் பிரச்சனைக்குலாம் ஐயா எந்த வீடியோவும் போடல. ஐயா போட்ட வீடியோவை செந்தில் பாலாஜி அவர்களை அரெஸ்ட் பண்ணதுக்கு தான் ஐயா வீடியோ போட்டார். யாரு? அண்ணாளின் அப்பா ஸ்டாலின் அங்கிள் அதுக்குதான் வீடியோ போட்டாரே தவிர மக்களோட பிரச்சனைக்கெல்லாம் வீடியோ போடல. இப்படிதான் நீங்க பிஜேபி எதிர்ப்புன்னு, மத்திய அரசு எதிர்ப்புன்னு எங்க கிட்ட ஒரு படத்தை ஓட்டி அந்த படத்தை நம்பி வாக்களிச்ச மக்களை ஏமாத்தினீங்க. சோ மக்களே, விளாத்திக்குளம் எம்எல்ஏ கைது சரியானதுதான். மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களை திமுக இல்ல யாருமே அவதூறா பேசக்கூடாது. சோ நீங்க மக்களோட பிரச்சனைகளை பேசி இந்த அரசாங்கம் உங்களை கைது பண்ணுச்சுன்னா மக்களாகிய நாங்கள் அனைவரும் உங்க கூட இருப்போம். ஆனா உங்களுக்கு பதவி போன வெறியிலையும், உங்களுக்கு ஆட்சி இப்போ இல்லைன்ற வெறியிலையும் ஒரு அரசாங்கத்தை அவதூறா பேசியே ஆகணும், ஒரு முதலமைச்சர் அவதூறா பேசியே ஆகணும்ன்ற இன்டென்ஷன்ல நீங்க பேசுற எதுக்குமே மக்களும் கூட இருக்க மாட்டாங்க. யாருமே உங்க கட்சிக்காரங்களே உங்களை கேவலமா தான் பாக்குறாங்க, அது உங்களுக்கு தெரியல.